தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இப்போ அடுத்தது, அதாவது விரை அடிப்படுதல். விரை அடிப்பட்டாக்கா ரொம்ப அது கொடூரமான இது. ஆண்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். காரணம் என்னென்னா, வண்டியில் உட்கார முடியாது, போக முடியாது. ஒரு பக்கம் பெருசாகவும் இன்னொரு பக்கம் சின்னதாகவும் அந்த விரைவாதம் வந்துட்டுதுன்னா அதில் கொழுப்பு படிஞ்சு இரத்தக்கட்டாகி அது ஆப்ரேஷன் வரைக்கும் ரொம்ப பேர் போயிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி எதுவுமே இதில் செய்ய வேணாம். ஒரே மூலிகை தான். இதை கரெக்டாக ஒரு வாரம் செஞ்சிங்கன்னா போதும், ரெண்டும் சமமாகிடும். முறையாக வேலை செய்யும், வலி இருக்காது, எதுவுமே இருக்காது. இவ்வளோ தான். இதுக்கான மூலிகை தொட்டா சுருங்கி. தொட்டா சுருங்கி செடி நான் இப்போ படத்தில் போடுறேன். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இதுதான் தொட்டா சுருங்கி. கை வச்ச உடனே சுருங்கும். இது இதனுடைய இலை அனைத்தும் பறிச்சிங்க. ஒரு 50 கிராம் பறிச்சிங்க. 50 கிராம் புற்று மண், அதாவது இந்த பாம்பு புத்தும்பாங்கள்ல, பாம்பு புத்து கரையம் புத்தும்பாங்கள்ல, அந்த புத்து மண் அதை எடுத்துங்க. ரெண்டையும் எடுத்து புத்து மண்ணை ஊற வச்சு இதை கல்வத்திலையோ இல்லை அம்மியிலே தான் அரைக்கணும். மிக்சியில் ட்ரை பண்ணாதீங்க, அது மிக்சியில் சரியாக மையாது. ரெண்டும் ஒன்றா கலக்கணும். அந்த மண்ணையும் இந்த தொட்டா சுருங்கி மூலிகை அந்த இலையும் ரெண்டையும் வச்சு ஒன்றா அரைக்கணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டு இதை அதில் அரைச்சி பத்து போடுங்க. ஒரு மணி நேரம் கழித்து அதெல்லாம் காஞ்சி இது விழும். இந்த செடி எப்படி சுருங்குதோ அதே போல் அந்த விரை வாதம் அந்த இதையும் சுருங்கிடும். உங்களுடைய அந்த விரையும் சுருங்கி கரெக்டான நிலைமைக்கு வந்துடும். இது 100%. இது எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன், வீடியோவிலையும் போட்டிருக்கேன் 4 வருஷத்துக்கு முன்னாடி. அதையும் பாருங்கள், அதில் விவரமாக சொல்லியிருக்கேன். ஆண் பெண் வசியத்துக்கு இது உண்டு. அதை நான் பிறகு ஒரு வீடியோ போடுறேன். இது ஒரு மாந்திரிக மூலிகை. இந்த மூலிகையை எடுத்து புற்று மண்ணை அரைச்சி கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து காலையிலே பத்து போட்டு ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சுருங்க. அது காஞ்சி கீழே விழணும். அந்த மண் கீழே விடுற அளவுக்கு நல்லா காயணும். காஞ்சதுக்கு பிறகு உடனே குளித்து நல்லா சேக்காய் மட்டும் போட்டு குளிங்க. குளிச்சுட்டு இது ஒரு 2-3 நாள் செய்யுங்க. ஒரு வாரத்தில் சுத்தமாக குணமாயிடும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இது 100%. இதை செஞ்சு பாருங்கள். இதுக்காக நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு பணத்தை செலவு பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம். தொட்டா சுருங்கி செடி எதுக்கோ போகிறீங்க, இது மெயின். இதை முதல்ல செய்யுங்க. சாதாரணமாக விட்டுறாதீங்க. இது இருக்க ரொம்ப ஒரு பயங்கரமான இதாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேன் சட்டை எதுவுமே போட முடியாது. காலை விரித்து தான் நடக்கிற மாதிரி இருக்கும். அதேமாரி புத்து மண்ணை கரெக்டாக நீங்கள் மேலேயும் இந்த புத்து மண்ணை மட்டும் மேலேயும் தேய்ச்சி குளிக்கலாம். முதல் நாள் ஊற வச்சுருங்க. 2வது நாள் எடுத்து மேலே தேய்ச்சி குளித்தா வேர்வை துவாரங்கள்லாம் ரிலீஃப் ஆகிடும். அதேமாரி இந்த தொட்டா சுருங்கி மூலிகைக்கு இருக்கிற மகத்துவமும் இந்த புற்றுமண்ணுக்கு இருக்கிற அந்த செல்லினுடைய எச்சைகளும் உங்கள் இதை சீக்கிரம் சுருக்கி கொண்டு வந்துடும். இதை மெயின் மிக்சியில் போடக்கூடாது, கல்லுத்தில் அரைக்கணும். இல்லை இதை கல்லில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிங்க. நைஸான பதத்தில் அரைச்சா தான் இது 100% வேலை செய்யும். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயின் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுருங்க. வச்சுருந்து அது காஞ்சி கீழே விழும்போது குளிங்க. எப்படி தொட்டா சுருங்கி சுருங்குதோ அதேமாரி இது பண்ணணும்.